அழைத்து வந்து வளர்த்திடுங்கள். கூடவே பாஸ்டர் அருமையா கொடுத்திருக்காரு, தாண்டி முன்னோக்கி செல். முன்னோக்கி செல்லுன்னு போட்டிருந்தா மட்டும் பிரச்சனை கிடையாது, முன்ன போயிட்டு இருக்கணும். என்ன செய்யணுமா? தாண்டி முன்னோக்கி செல். அப்படி போட்டுருக்கு. எதனால தாண்டணும்? எதனால தாண்டணும் சொல்லுங்க. தாண்டி முன்னோக்கி செல்லுன்னா அப்ப ஏதோ ஒண்ணு குறுக்க வருது இல்ல, யோசிங்க. ஏதோ ஒண்ணு குறுக்க வருது இல்ல, அதனாலதான் அதை தாண்டி முன்னோக்கி செல்லுன்னா சும்மா போட்டுக்கலாம்ல, விரைந்து முன்னோக்கி செல்லுன்னு போட்டுக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்போ விசுவாச ஓட்டத்துல நம்ம ஓடும்போது நிச்சயமா நமக்கு என்ன உண்டு? போராட்டம். அல்லேலூயா. போராட்டம் உண்டு. அந்த தினம் சிஸ்டர் சொன்னாங்கல்ல, ஒரு சின்ன காயம்தான், என்ன போராட்டம் படுது. மயக்க பிடிக்க விட மாட்டேங்குது சாத்தான். என்ன மயக்க பிடிச்சி ஒர்ஷிப் பண்றியா? குட்டி உனக்கு விரல கொடுக்குறான் பாரு. அவனுக்கு தெரியும் யார எந்த இடத்துல எப்படி அடிச்சா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். அவனுக்கு தெரியும். அவன் கூட இருந்தோம் இல்ல, நம்ம வீக்னஸ் என்னங்கிறது அவனுக்கு தெரியும். எங்க அடிக்கணும்னு தெரியும் அவனுக்கு. இந்த ஆளை எங்க அடிச்சா விடுவான் இல்ல, தெரியும் அவனுக்கு, எல்லாம் தெரியும். கொஞ்சம் காலம் தானே இருக்கு, நம்புறீங்களா? அதை கடைசி காலத்துல என்ன பெருத்து போகும்? அறிவு பெருத்து போகும். நான் ஏஐ ரிசர்ச்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரிசர்ச் பண்றவன் சொல்றேன். அறிவு பெருத்து போச்சு. இதுக்கு மேல அறிவு பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தோசைகள் இல்லாம உங்களால உயிர் வாழ முடியுமா? சொல்லுங்க. அன்னைக்கு சொல்லுவாங்க பைபிள் இல்லாம உங்களால இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. இன்னைக்கு அது கேட்கல கேள்வி, அதுக்கு தூரம் போட்டுடலாம். அந்த தோசைகள் உங்க கையில வச்சிருக்கீங்களே, தடவுறீங்களே டிக்கி டிக்கின்னு, அது இல்லாம உங்களால உயிர் வாழ முடியுமா? சொல்லுங்க. முடியுமா? முடியாதா? முடியாது. அதுக்குள்ள இருக்கிறது சாத்தான், ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவன் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்றான், கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றான். இதுக்கு மேல என்னங்க எவிடன்ஸ் வேணும்? ஒரு 20 வருஷத்துக்கு மேல இப்படிதான் இருந்ததா? ஒரு 10 வருஷத்துக்கு மேல இப்படிதான் இருந்ததா? அவன் என்னெல்லாம் ஆக போகுது? இனி அது கையில வேண்டான்றான், இங்க சொல்லி கேட்டான்றான். அது களைச்சு போகுது. அப்படிதானே? இப்ப கூட நம்ம சித்திரவேல் ஒருத்தர் ஒரு நாள் வந்தாரு. இன்னைக்கு அவர் வர்றதுக்காக அவர் எவ்வளவோ பிரயாசம் பண்ணு, கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் திரு தம்பி சொல்லி கொடுத்தாப்புல, சார் அவனுக்கு போன் தொலைஞ்சு சிம் கார்டு போயிடுச்சு சார், அதனால வேற யாருக்கோ போகுது. கோவப்பட்டேன், என்னடா அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ சொன்ன சிம் கார்டு போயிடுச்சு சார். அப்போ சிம் கார்டு தொலைந்து போகிறது. இல்லை சிம் கார்டை நம்ம இது பண்ணலாம்னு வைங்களேன், ரினியூவல் பண்ணலன்னா அந்த நம்பரை வேற யாருக்காவது போயிடும். அதனால நம்ம கொடுக்குற மெசேஜ் வேற யாருக்கோ போகுது. இதை வச்சு அவன் என்ன சொல்லுவான்? அது ஏன்பா சிம் கார்டுன்னு தனியா வச்சிருக்க, உன் உடம்புக்குள்ளே அது இருக்குதுன்னா தொலையாதுல்ல. சொல்லுவானா சொல்ல மாட்டாங்க? யோசிங்க. சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இதுதான் டெக்னிக், இதுதான் டெக்னிக். அதனாலதான் கோவிட்னு ஒண்ணு கொண்டு வந்து செயற்கையாக கொண்டு வந்து, அது இயற்கையானதே கிடையாது, செயற்கையாக கொண்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு பயத்தை காட்டி, இனி முடியாது, இனி முடியாது. நெத்தியை கொண்டு காட்டுவீங்கல்ல, போற இடத்துல எல்லாம் நெத்தியை காட்டுவீங்கல்ல, இனி போற இடத்துல எல்லாம் கையை காட்ட வைப்போம். இனி நீங்கள் பழகி விடுவீர்கள். இதுக்கு மேல ஒரு பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி ஒரு பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்னா வரும். அவன் தான் உருவாக்குறான், பஞ்சத்தை உருவாக்குறான் அவன் தான், செழிப்பை உருவாக்குறது அவன் தான், சாத்தான். அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தின் நிறைவெல்லாம் மோசமாக்குறதுக்குன்னே வந்திருக்கான். அவனுக்கு தெரியும் இனி ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் வரும்போது அடைச்சு போட்ட மாதிரி இல்லை, சாப்பாடு கிடையாது. உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? கையை காட்டுமா. நெத்தியை காட்ட சொன்னா என்ன நினைச்சுவான்? கையை காட்டுமா, சாப்பாடு தரேன். எங்க ஊர்ல ரேஷன் கடை சொல்லுவாங்க. உங்க ஊர்ல ரேஷன் கடை இல்ல, வருது. எல்லா ஊர்லயும் ரேஷன் கடை வந்து, எல்லா ஊர்லயும் ரேஷன் கடை வந்து ஒரு இடத்துல தப்பா இருக்கும், போய் எடுக்கலாம். எப்படி எடுக்கணும்? கையை காட்டுமா. கைக்குள்ள என்ன இருக்கும்? முத்திரை இருக்கும். ரெடி. யூரோலிங்ல எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க அப்செக்ட் பண்ணாம அதை வாங்கிக்கணும். அதுதான் இப்போ சில கண்ட்ரீஸ்ல சோதனை முறையில கொடுத்துட்டாங்க. சோதனை முறையில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். எப்போ வரும்? ஒரு அழுத்தம் வரணும். என்ன அழுத்தம் வரும்? பஞ்சம் அப்படின்னு ஒரு அழுத்தம் வரும். சாப்பிடணும் இல்ல, சாப்பிடாம உயிர் வாழ முடியாது இல்ல. அந்த சாப்பாடு எனக்கு வேண்டும் என்றால் இதை பொருத்திக்கொள். என்ன செய்யணும்? நீ டிராவல் பண்ணணும்னா இன்ஜெக்ஷனை போடு. இன்ஜெக்ஷன் போடாம எத்தனை பேர் பக்கத்தை காட்டுங்க. ஒரு ஆள் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, அப்படிதானே? போடாதவங்க இருக்காங்க. செத்துட்டாங்களா? உயிரோடு இருக்காங்களா? உயிரோடு தானே இருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டவங்க
போடாம நிறைய பேர் போயிட்டாங்க. என் மச்சனை சொந்த மச்சனே போயிட்டான் ஹார்ட் அட்டாக்ல. இன்ஜெக்ஷன் போடாம தான் போனானே தெரியும். இன்ஜெக்ஷன் போடாம எத்தனை பேர் எல்லாம் சொல்ல முடியும். எத்தனை பேர் இருக்காங்க உறுதியா இருந்தாங்க. ஓடா நீ ஃபிளைட் தான் ஏற்ற மாட்டேன், ஓ நான் நடந்தே போறேன் இருந்தாங்க. இன்னைக்கு உயிரோட தான் இருக்காங்க. அப்ப அது வந்து ஒரு செயற்கை. அப்படின்னு என்ன செய்யணும்? இன்ஜெக்ஷன் போடாதவங்க எல்லாத்தையும் அந்த கொரோனா அடிச்சு பறத்திருக்கணும்ல, செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற உயிரோடாம இன்ஜெக்ஷன் போடாதவன். எங்க ஊர்ல ஒரு குரூப் என்னமா சிலோன் பெந்தேகோஸ்துன்னு பேர். அதுக்கு சிலோன் பெந்தேகோஸ்து இங்கே இருந்தாங்க, இருக்கு நம்ம மலக்கால இருக்கு அந்த குரூப். சிலோன் பெந்தேகோஸ்து இல்லைன்னா இந்தியன் பெந்தேகோஸ்து இல்லைன்னா தி பெந்தேகோஸ்து. என்னமா தி பெந்தேகோஸ்துன்னு ஒரு குரூப். யாரும் போடலையே, ஒருத்தரும் போடலையே. உலகத்துல ஒருத்தரும் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம் அப்படி செத்தா நான் எதிர்த்து போறேன் இருக்காங்களே. ஒரு அம்மா எனக்கு தெரியும், நம்ம இந்தியாவில இருந்து வந்து முடிவு பண்றாங்க. அவங்களால திரும்பி இந்தியாவுக்கு போக முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா போட்டாலும் பிளைட்ல போக முடியும். போடலையே, அவங்க போடலையே, திரும்பி போயிட்டாங்களே. இப்போ நான் போயிட்டு வரேன், ஒரு இடத்துலையும் செக் பண்ணலையே, சர்டிபிகேட் காட்டுன்னு சொல்லலையே. அப்போ பயம், அந்த பயத்தை அவன் கொடுக்குறான். இப்போ பஞ்சம் என்கிற பயத்தை கொண்டு வருவோம். இது அதை விட கொடுமையானது. அதாவது வீட்டுக்குள்ள சோறு வந்துடும், வீட்டுக்குள்ள மட்டும் இருந்தா போதும், சோறு வந்துடும், வீடு தேடி வந்துடும். இப்போ எங்க வேணாலும் இப்போ சோறு கிடைக்காது. எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? ஒரு நாள், 2 நாள், 3 நாள் உபவாசம். தண்ணி இல்லைன்ட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? போட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனா என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, அப்போது நான் செல்லுவேன். சுப்ரீமானவர்களே, அதுக்கு முன்னாலே யார் வந்துருவா? இயேசுவானவர் திரும்பியும் வருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அதனால பயப்படவே வேண்டாம். அப்படி ஒரு கம்பல்ஷன் வரதுக்கு முன்னால கண்டிப்பா சொல்லுவார். அந்த ரகசிய வருகையிலே நீங்களும் நானும் போயிட்டோம் சொன்னா இந்த பஞ்சத்துல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம், இந்த கம்பல்ஷன்ல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். இது வேற வழியே கிடையாது. போட்டுதான் ஆகும். சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? முடிய முடியாது. கண்டிப்பா இயேசுடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. ஆமென். அந்த இயேசுடைய வருகைக்குள் நாம் போகணும்னா அவருடைய சித்தத்தை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனவே தான் இன்றைக்கு ஆவியானவர் தேவ சித்தம்னா என்ன அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பா. எத்தனை பேருக்கு தெரியும் தேவ சித்தம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் வந்துகிட்டே இருக்கும். அப்படிதானே? நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது கூட எப்படி முடிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மூலமாய். ஏன்னா அவர் சொல்லிட்டார் எல்லாமே எப்படிதான் போகணும்? த்ரூ இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா தான் பரலோகம் போக முடியுமே தவிர அவர் மூலமா போக முடியாது. அதனால ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து சொல்லி முடிச்சிடும். அவனும் சொல்றான் நான் பரலோகம் போறேங்கிறான் இல்லையா? எல்லாரும் சொல்றான்ல நானும் பரலோகம் தான் போறேங்கிறான். முடியாதுன்னு நம்ம ஏன் சொல்றோம்? இல்லடா நீ போக மாட்டேன்னு ஏன் சொல்றோம்? சொல்லுங்க, ஏன் சொல்றோம்? வழியும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப அந்த நித்திய ஜீவன் தான் பரலோகம். அந்த நித்திய ஜீவனுக்கு போற ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நாம் பிரசங்கம் பண்ற மாதிரி அந்த பிரஜாபதி மட்டுமே. ஏன் பிரஜாபதி மட்டும்? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லடா. ஏன் சிலரால போக முடியுது, சிலரால போக முடியல? ஏன்? எல்லாரையும் படைச்சது ஆண்டவர் தானே. அப்ப ஏன் அந்த ஆளுக்கு போக முடியல, நான் மட்டும் போறேங்கிற? எல்லாரையும் நேசிக்கிறார்களா ஆண்டவர்? எஸ், கரெக்ட். ஆனா எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குடா. அது ஜென்ம பாவம். நீ மனுஷனா பிறக்கும் போது பாவங்களோடு கூட வருது. அப்ப அந்த பாவத்தை களைந்தால் மட்டுமே நீ பரலோகம் போக முடியும். அப்ப அந்த பாவத்தை களையணும் என்றால் இரத்த பிரதோஷனம், பாவ விநாசம். உங்க சாமவேதம் தான் அப்படி சொல்லுது. இரத்த பிரதோஷனம், பாவ விநாசம். எங்க ஆண்டவர் சொல்லுங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எந்த ரத்தத்தை சிந்தணும்? குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தணும். யார்கிட்ட இருக்கு குற்றமில்லாத ரத்தம்? யார்கிட்ட இருக்கு குற்றமில்லாத ரத்தம்? ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். ஆமென். இயேசு மட்டும்தான் ஒரு குற்றம் கூட செய்யாத. ஏன்?
கன்னிமரியாளிடத்தில் உட்போதித்து பிறந்த ஒரே காரணத்தினால் அவர்கிட்ட என்ன பாவம் இல்லை, ஜென்ம பாவம் இல்லை. அதான் அந்த ரகசியம். ஏன் கன்னிமரியாளிடத்தில் உட்போதித்து பிறந்தார்? யார் மூலமாக? ஆவியானவர் மூலமாக ஏன் பிறந்தார்? யோசேப்பு மூலமா பிறகல. ஏன் ஏன் அப்படின்னா ஜென்ம பாவம் வந்துடும். அவருடைய ரத்தம் கூட என்ன ஆயிரும்? குற்றமில்லாத ரத்தம் ஆயிரும். ஆனா அவரிடத்தில் குற்றமில்லாத ரத்தம் இருந்தது. அதை எனக்காக சிந்தினார்ப்பா, கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். இது கதை அல்ல, சரித்திரம். இது கதை அல்ல, சரித்திரம். ஒன்றிருக்கிறது கதை, என்றிருக்கிறது சரித்திரம். அதனால்தான் சரித்திரத்தையே இரண்டாக பிளந்த தேவன் அவர். எப்படி? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். எல்லா சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொண்டது. அப்படி ஒருத்தர் பிறந்து, அப்படி ஒருத்தர் மறைந்து கல்வாரி சிலுவையிலே தன்னைத்தானே பலி கொடுக்காமல் இருந்தால் எப்படி சரித்திர ஆய்வாளர்கள் ஒத்துக்கொள்வார்கள்? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் எப்படி ஐயா பிரிக்க முடியும்? கிருஷ்ணனுக்கு முன், கிருஷ்ணனுக்கு பின் அப்படியா இருக்குது சரித்திரம்? இல்லையே. ஏதாவது ஒரு தெய்வத்தை சொல்லுங்க. அந்த தெய்வத்துக்கு முன், அந்த தெய்வத்துக்கு பின் அப்படியா இருக்குது சரித்திரம்? இல்லையே. எப்படிதான் சரித்திரம் இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு முன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின். அப்படிதான் சரித்திரம் இரண்டாக பிளக்கப்பட்டிருக்கிறது. அப்பவே புரிஞ்சுக்க வேண்டாமா? இவர் தான் உண்மையான ரட்சகர் அப்படின்னு. அந்த ரட்சகர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீ போனா மட்டும்தான் எங்க போக? பரலோகம் போக. இல்லட்டா நீ பரலோகம் போக மாட்ட. என்ன செய்யணும்? ஜஸ்ட் விசுவாசிக்கணும். வேற ஒண்ணு செய்யணும். காசு பணமெல்லாம் தேவையில்லை, உடம்புக்கு திக்கிறவெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். விசுவாசி, அது மட்டும் போதும். விசுவாசி. இவர் தான் ரட்சகர், விசுவாசி. என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் இவர் தான் அப்படின்னு விசுவாசி. திருப்பி வருவார், விசுவாசி. அதான் நம்ம ரட்சகர் சொல்றோம். திருப்பி வருவார். எதுக்கு வர்றாரு? என்ன பாவத்துக்கு கூட்டு போறதுக்கு வர்றாரு. விசுவாசி. அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இதை மனதிலே கொண்டு அழைத்து வந்து, யாராவது அழைச்சிட்டு வாங்க, அழைத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வளர்த்துடுங்கள். ஆமென். எனக்கு சேர்த்து தான் சொல்றேன், வந்தது வளர வேண்டும். நம்ம பாண்டி வந்தாரு, 2 வாரம் வந்தாரா பாண்டி. ஆனால் வந்த உடனே ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னா, ஒரு ப்ரமோஷனை கொடுத்து அவரை பெண்டிங் ஐலாண்டு கொண்டு போயிட்டாரு. பாண்டி இஸ் நோ மோர் இன் மலக்கா. அங்க போய் யாரும் ஆராதனைக்கு போடா, ஒருவேளை நீ சர்ச்சைக்கு வந்ததுனால இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும். ஒருவேளை அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் 2 வாரம் வந்தான். 3ஆவது வாரம் கெண்டி இங்க பாத்திரம் எழுதிட்டு இருந்தான். அவன் எம்பிஏ படிச்சான், கெண்டிங்ல மேனேஜரா இருக்கான். நல்ல சேலரி. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஒருவேளை இயேசுவான் உயர்த்திருக்கலாம், நிச்சயமா நமக்கு தெரியாது, ப்ராபசியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை இயேசு அவனுக்கு ஒரு விசுவாசம் இப்போ வந்து எப்படி வந்திருக்கோம்? 2 நாள் தான் நம்ம சர்ச்சைக்கு போகணும். வாழ்க்கையிலே டபாருக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு உயர்வு கிடைச்சிச்சு. ஒருவேளை வரலாம், விசுவாசம் வரலாம்ல. நான் சொல்லியிருக்கோம், கெட்டிங்கிறது நல்ல இடம் நான் சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் மோசமான இடம் தான். இருந்தாலும் ஒன்றை பரிசுத்தமாய் வைத்துக்கொள். அங்கேயும் ஆராதனை நடக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கெட்டிங் ஐலாண்ட்ல எங்கேயாவது அந்த ஏரியாவில் ஆராதனை இருக்கிறது சொல்லுங்க. நம்ம பாண்டிக்கு சொல்லுவோம். முடிந்த அளவுக்கு அவங்க போக சொல்லுவோம். ஒரு அசோசியேஷன் இருந்தால் கூட போதும். அவங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு மெயின் நம்ம தானே, லீவு நாளே அவங்க கேட்கலாம். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அவங்க விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் வேறு ஏதாவது நாட்களில் ஓகே அந்த பாஸ்டர் ஒரு அசோசியேஷன் இருக்கு. மற்ற நேரம் ஒரு ஜெப கூட்டம் இருக்கும்போது ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்வோம். இப்போ கொண்டு வந்தோம், வளர்க்க முடியல, அது ஆண்டவர் கொண்டு போயிட்டார். இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம், கொண்டு வருவோம், அழைத்து வந்து வளர்த்திடுவோம். ஓகே, இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னால ஒரு ஒரு 12 ஆத்மாவை டார்கெட் பண்ணுவோம். டார்கெட் பண்ணுவோம். இது ஒரு ஆத்மான்னு வச்சுக்கோமா, தம்பி நீங்க எங்களுக்கு ஒரு ஆத்மா, என்ன நீங்க தொடர்ந்து இங்க நிலைச்சிருக்கணும், என்ன ஓகே. நாங்க உங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பா இருப்போம். நாங்க உங்ககிட்ட அன்பா இருப்போம். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த சபையில உங்களை நாட்டியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ஒரு 12 நம்ம டார்கெட் பண்ணோம். 1 வந்துருச்சு. 11 என்ன இருக்கிறது? 1.5 45 நாள் தான் இருக்குது. 45 நாள்ல நான் உழைக்கிறேன். நான் போற இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். தெரிஞ்சு போச்சு டெக்னிக்கணும். நானும் உழைக்கிறேன், நீங்களும் உழைங்க. நம்ம ஒரு டார்கெட் ஆச்சு. இந்த ஒரு 12, அதாவது இந்த இது கொடுக்கப்பட்டது ஜனவரி மாசம். எத்தனை மாசம்? 12 மாசம். ஒரு மாசத்துக்கு ஒரு ஆத்மா. எல்லாரும் சேர்ந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ஆத்மாவை நாம்
அழைத்து வந்து வளர்த்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம்முடைய வாஞ்சையை வாய்க்க பண்ணுவாராக. தேவ சித்தம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே நாம் கேள்விகளை தான் ஆரம்பிப்போம். என்னுடைய பிரசங்கமே இப்படிதான் இருக்கும், கேள்விகள். ஏன்னா ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அதே மாதிரிதான் எம்ஜிஆர் பாடுறான், ஏன் என்ற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேள்வி கேட்கிறதா அவங்களுடைய விசுவாசம் என்ன ஆகும்? ரன்னடையும், வளர்ச்சி அடையும். இன்னொரு வார்த்தை வரமாட்டேன், விருத்தி அடையும். அப்பதான் என்ன செய்யாது? விருத்தி அடையும். அந்த கேள்விகள் நம்ம மனசுல வந்துட்டே இருக்கணும். ஒரு பைபிள் நம்ம வாசிக்கிறோம், ஒரு அதிகார காலையில் வாசிக்கிறோம்னா அதை தியானிக்கும் போது உங்களுக்கு என்ன ஏற்படுது? ஏன் தியானிக்கிறீங்க? வாசிச்சு மூடி வச்சுட்டு போயிடலாமே இல்லையா? ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்க காலையில, அதை மூடி வச்சுட்டு போயிடலாம்ல. பாஸ்டர்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? போதகர்கள், தியானிச்சிங்களா? அப்ப எப்ப தியானம் வரும்? கேள்வி வந்தா மட்டும்தான் தியானம் வரும் இல்லையா? அதுல ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனம் புரியாது. இங்க பாருங்க, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதுல உங்களுக்கு என்ன கேள்வி வருது சொல்லுங்க பார்க்கலாம். இதுல தான் நான் கேள்வி எடுத்திருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 2 கோ. வாசிங்க. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதுல என்னென்ன கேள்வி எல்லாம் உங்களுக்கு உருவாச்சு? நீ ஆரம்பிமா, என்ன கேள்வி உங்களுக்கு உருவாச்சு? சித்தம்னா என்னையா சொல்லுங்க. கேள்வி நம்பர் 1. நான் பிரதருக்கு என்ன கேள்வி வந்தது அதை சொல்லாது, வேற கேள்வி. எதுல நினைச்சிருக்கணும்? உனக்கு என்ன கேள்வி வந்தது? ஒண்ணுமே தெரியலையோ, எல்லாம் மங்கள் இருக்கு, அப்படி சொல்ல முடியாது. ஓகே, பிரதருக்கு என்ன கேள்வி வந்தது? என்ன கேள்வி? உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்னைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம என்ன செய்யலாம்? நிலைத்து இருக்கலாம். அப்ப அந்த பிரதர் கேட்ட கொஸ்டின், என்ன நிலைத்திருக்கிறது? என்ன நிலைத்திருக்கிறது? அதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நிலை அப்படின்னா என்ன? நிலையாமை. நிலை நிலைனா forever அர்த்தம். forever அர்த்தம். forever என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி. மேக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா என்ன? அதுக்கு முடிவே கிடையாது. அதான் நிலைத்திருப்பான். சில இடத்துல வரும் நீடித்து நிலைத்திருப்பான் வரும். இது என்ன? என்ன அர்த்தம்? முடிவு இல்லாம. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார் பெருக்கி சொல்லிட்டே இருக்கேன். எந்த பொருளையும் என்ன செய்ய முடியாது? உருவாக்கவே முடியாது, அழிக்கவும் முடியாது. உங்க உடம்புக்கு என் உடம்புக்கு அழிவே கிடையாது, உங்க உயிருக்கு என் உயிருக்கு அழிவே கிடையாது, உங்க ஆத்மாவுக்கு என் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாதுங்க. அழிவே கிடையாது. இங்க இருக்கும் இல்லைன்னா வேற எங்கேயோ இருக்கும், அவ்வளவுதான். அழிவுங்கிறது கிடையாது. இந்த உடம்பு தூக்கி மண்ணை பதிச்சுன்னா என்ன ஆகும்? மண்ணா மாறிடும், அவ்வளவுதான். அழிக்க முடியாது, அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஆத்மா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல ஓடிடும், அவ்வளவுதான். உயிர் பண்ணணும்னா அந்த ஆத்மா அங்க இருக்காது. உயிரில தான் இருக்கும் அந்த ஆத்மா, உடம்புக்குள்ள தான் இருக்கும் அந்த ஆத்மா. ஓடிடும். எங்க ஓடும்? பிரச்சனை. 2 இடத்துல தான் போக முடியும். ஒன்லே நரகம், இல்லைன்னா பரலோகம். 2 இடத்துலயும் நித்தியம். நித்தியத்துக்கு தான் போகுது. ஆனால் நாம் விரும்புகிற நித்திய ராஜ்யம் பரலோகம், நித்திய ஜீவன். அங்க ஓடும். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் நம்ம எங்க போகலான்னு அர்த்தம்? பரலோகம் போகலான்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? அப்போ வேதத்தின் அடிப்படையில் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தேவனுடைய சித்தம் என்ன? உங்களையும் என்னையும் குறித்த இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படியே வரும். எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் தான். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சித்தம் என்ன? அதை நம்ம ஆராய்ந்து முடிவுக்கு போவோம். ஆமென். ஹல்லேலூயா. சிஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் ஃபாஸ்டா போயிடுறேன். எங்களுடைய மினிஸ்ட்ரி அரேபிய தேசத்திலே செய்வதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டோம். எங்களுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆனது இந்தியாவுக்கு போனோம். இந்தியாவிலேருந்து தான் நாங்கள் அரேபியாவுக்கு போனோம். ஸோ இந்தியாவில் ஒரு சர்ச்சில் நாங்கள் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு சர்ச்சு, ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு சர்ச், ஒரு சர்ச்சுக்கு ஒரு தடவை மேலே போக மாட்டோம். ஏன்னா நம்முடைய பிரசங்கமே என்னது? நித்திய ராஜ்யத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும் ஒவ்வொரு இடத்துலையும். ஓகே, அது மாதிரி ஜீசஸ் ஷாட், எப்படி ஜீசஸ் ஷாட் அடிக்கிறது, ஜீசஸ் இன்ஜெக்ஷன் எப்படி போடுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஏற்கனவே. இப்போ ஒவ்வொரு இடத்துல நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே போக வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ ஒரு குறிப்பிட்ட சர்ச்சுக்கு போயிருந்தோம். இது யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிப்பீங்களா? கெஸ் பண்ணுங்க. பாருங்க, 2 பேரும் ஒரே ட்ரெஸ் எல்லாம் போட்டுருங்க, கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருங்க.
யார் கட்டிங்க? அண்ணியோட ஆன்டியோட மம்மி. கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. எத்தனை பேர் தப்புன்னு சொல்லுங்க. ஆன்டியோட மாமி மம்மி. அப்ப யாருடைய மம்மியா இருக்கணும்? அங்கிளோட மம்மி. ஓகே. ஆனா என் மனைவி என்னுடைய தாயாரை மாமி என்று அழைத்ததாக என் காதில் ஒரு தடவை கூட விழுந்ததில்லை. அம்மான்னு தான் கூப்பிடுவோம். இப்படி ஒரு நல்ல மனைவியை தேவன் எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வெளியில இருந்த ஒரு பிள்ளை வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு கல்ச்சர் இல்லையா? தான் மாமியாரை தன் புருஷனுடைய அம்மாவையும் அம்மாவும் பாவிக்கிறது. அவன் சொந்த மாமிக்கு பிள்ளை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்க அம்மா மாமி மாமி தான் கூப்பிட்டு இருந்தா. அப்பாவோட தங்கச்சி பொண்ணு, சொந்த ரத்தம். அப்ப கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னுடைய அம்மாவை மாமின்னு தான் கூப்பிடணும். அப்பா அம்மான்னு கூப்பிட முடியாது, மாமின்னு தான் கூப்பிட்டு இருந்தா. கல்யாணம் முடிந்த அடுத்த நாளில் இருந்து அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கஷ்டம். வாய் தவறு கூட வந்துடும் மாமி, கஷ்டம். இருந்தாலும் தேவன் கிருபையா எனக்கு கொடுத்த ஏவாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா அந்த ஏவாள் சரியா இருக்கணும்னு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஆமென், அல்லேலூயா. இதான் அந்த சபை பாருங்க, எல்லாம் தரலாம் உட்காந்துருப்பாங்க. வயசான கல்லடு மட்டும்தான் சேர் போட்டுருக்கோம். இது எல்லாரும் உட்கார்ந்து தான் ஆரம்பிப்பாங்க. பாருங்க, எல்லாம் வெள்ளை ஜொலியமா தான் இருப்பாங்க. ரைட். கர்த்தர் அவர்கள் மத்தியிலே இருவரையும் கொண்டு சில சத்தியங்களை சொல்லிக் கொடுக்க உதவி செய்தார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சர்ச்சு. ஓகே, இது வந்து ஓமன்ல நாங்கள் இருக்க வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. ஓமனுக்கு போய் டச் பண்ணிட்டு அப்படியே ஓடுற மாதிரி தான் பிளான். ஆனால் ஆண்டவர் தடையை போட்டு நீ சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழையக்கூடாதுட்டார். ஓகே, நாங்கள் 10 நாளும் 7 நாளும் ஓமன்ல தான் இருக்க வேண்டியதாக போச்சு. அப்போ அவங்க சொன்ன மாதிரி சில ஓப்பனிங்ஸ் கொடுத்தாரு ஆண்டவர் அந்த நாட்கள். ஓகே, இது வந்து நம்மளுடைய மெயின்லைன் சர்ச், அதாவது மெத்தடிஸ்ட் சர்ச், பாரம்பரிய சர்ச். அங்கேயும் கூட ஜீசஸ் ஷார்ட்டை போட கர்த்தர் உதவி செய்தார். இருவருக்குமே ஆலோசனைகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். மேம்படுவதாக. இது 3வது. அதாவது இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகணும், இந்த சர்ச்சில் தான் நாங்கள் பேசணும். சவுதி அரேபியாவில் இருக்கு இந்த சர்ச். அவங்களுடைய ஆனிவர்சரி வேற, 15வது ஆண்டு ஆனிவர்சரிக்கு அவங்களை வந்து சீஃப் கெஸ்டாக போட்டிருந்தாங்க. எல்லாம் போச்சு. இருந்தாலும் ஆன்லைனில் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவங்களும் அதுக்கு ஒத்துக்கொண்டார்கள். ஏன்னா விசா ப்ராப்ளம், இவங்க ப்ராப்ளம் இல்லை, பாதி வழி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இருவருமே கர்த்தருடைய செய்தியை அருமையாக கொடுத்தோம். நான் வந்து ஃப்ரைடே தானே உங்களுக்கு சண்டே, ஃப்ரைடே சர்வீஸ்ல நான் செய்தி கொடுத்தேன். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து அவங்க அந்த செலிப்ரேஷன், 15 இயர்ஸ் செலிப்ரேஷன், அதுல வந்து என்னுடைய மனைவி ஆசீர்வாத செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்ததாக இதுதான் ரொம்ப முக்கியம், ஹைலைட். திருப்பி வந்துட்டோம். திருப்பி வரும்போது பாம்பேல இறங்கணும். பாம்பேல என்னுடைய காரியமாக சில காரியங்கள். பாம்பேல இருந்து இந்த ராஜஸ்தானுக்கு பயணப்பட்டோம். அங்கதான் பயங்கர கடுகுள்ள இருக்கும். இந்த ராஜஸ்தானில் இந்த ஆள் உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படித்தானே? யாரு இங்க வந்தார்ல, சுரேஷ்குமார், அவருடைய ஊழியர்கள். ஓகே, நாங்களும் தங்களுடைய கிருபையினாலே ஒரு சில ஊழியர்களை செஞ்சு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இங்க இருந்தாலும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அவர் மூலமாய். ஓகே, ஸோ அதை பார்ப்பதற்கு கர்த்தர் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அந்த இடங்களிலே அந்த ஊழியர்களுக்கு 150 ஊழியர்கள் ஒன்று சொன்னார்ல அவங்க 150 பேரும் இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்க. அதுல பெரிய ஒரு 125 பேரை வரவழைத்தார்கள். இப்படி நாங்கள் 2 பேர் வரணும். ஸோ பெண்களுக்கெல்லாம் என்னுடைய மனைவி ஆலோசனை கொடுத்தார்கள், ஆண்களுக்கெல்லாம் நான் ஆலோசனை கொடுத்தேன். இதுதான் கூட்டம். ஓகே, நாங்க ஒரு ஊழியக்காரரை தாங்குறோம். அந்த இடத்துல ஊழியக்காரர் இல்ல, மிஷினரியை தாங்குறோம். ஸோ அந்த மிஷினரியினுடைய குடும்பத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபையாய் வழி செய்தார். அவங்க இப்போ ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அவர் அப்பவே சொன்னார் இல்லையா, இந்த ஸ்கூல்ல தான் அந்த பிள்ளைங்க எல்லாமே முதல் பட்டதாரிகள். அந்த குடும்பத்துல படிப்பே இருக்காது, இவங்கதான் முதல் பட்டதாரியா மாற போறாங்க. பட்டம் இல்லை, இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதுலேயும் ஆங்கில வழியில் கல்வி கற்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராத்திரி நேரங்களில் நாங்கள் அவங்க என்டர்டைன் பண்ணுவோம், ஸ்டோரி சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ணுவோம். ஹிந்தி தெரியாது நமக்கு, எல்லாம் ஃபுல்லாக ஹிந்தி. ஆனால் எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரிகிறது. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஆங்கிலம் தெரிகிறது. ஆமே, அது வந்து நம்ம பாராட்டணும். ஆங்கிலம் வட இந்தியாவில் ஆங்கிலம் என்பது ஒரு பெரிய, நல்லா படித்தவனுக்கு ஆங்கிலம் பேச மாட்டான்,
தெரியாது, ஹிந்தியில தான் பேசுவாங்க. இருந்தாலும் இந்த ஸ்கூல்ல ஆண்டவர் ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, ஆங்கிலத்திலேயே நம்ம நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் ஆங்கில மொழியிலேயே அவர்கள் பயிற்சிக்கிறார்கள் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும். பாருங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைங்க, எல்லாம் ஆதிவாசி பிள்ளைங்க, தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைங்க. என்னாலும் சிரிப்பு பாரு என்னுடைய மனைவிக்கு. இந்த பிள்ளைங்க மனசுலேயும் நல்ல சிரிப்பு இருக்குது. நாங்கள் போனது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த செய்தி தான் நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த அந்த மிஷினரிக்கெல்லாம் கொடுத்த செய்தி இதுதான் நான் கொடுத்தேன். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிரந்தரமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படிதான் ஆரம்பிச்சேன். அந்த அவன் யார்? ஏ ஸ்தேவான், பி யோவான், சி பேதுரு, டி பர்னபா. எத்தனை பேர் ஏன் கேட்கிறீங்க? ஓகே, 1. எத்தனை பேர் பின்னு சொல்றீங்க? யோவான் சொல்றீங்க. அது அவன் ஒருத்தரும் இல்ல. எத்தனை பேர் சி பேதுருன்னு சொல்றீங்க? இது அவன் பேதுரு ஒருத்தரும் இல்ல. எத்தனை பேர் டி இவன் பர்னபா அப்படின்னு சொல்றீங்க? 1 2 பிரதர் சிஸ்டர். ஓகே 3. கை தூக்காதவங்க எல்லாம் அந்த அவன் கோஸ்ட் அப்படிங்கிறீங்களோ? அப்படி ஒருத்தருமே கிடையாதுங்கிறீங்களோ? இல்ல, அவன் பர்னபா. ஒரு கைத்தறி கொடுக்குமா 3 பேருக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. பர்னபா அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 11 நீங்க கம்ப்ளீட்டா வாசிங்கன்னா தெரியும். அவன் தான் பர்னபா. அந்த பர்னபாவுக்கு என்ன குணங்கள் இருந்தது? 3 குணங்கள் இருந்தது. நல்லவனும், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனும், விசுவாசத்தினால் நிறைந்தவனும். அந்த பர்னபா ஊழியத்தை தான் நம்மளுச்சு. யாரு? ஆறுதலின் மகன். அவன் பேரு பர்னபாவுக்கு பேரு ஆறுதலின் மகன். ஒரு ஆளு சபைக்கு வந்தால் அவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும்? நல்லவனாய் நம்ம அவங்கள்ட்ட காட்டணும். அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருக்குதுன்னா அந்த மன கஷ்டத்தை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற, அவர்களுக்காக உதவுகிறவன் தான் நல்லவன். அப்படிதானே? நல்லவன் யாருன்னா உதவுகிறவன் தான் நல்லவன். சும்மா ஜெபம் பண்றவன் நல்லவனா? கிடையவே கிடையாது. வசனம் சொல்லுது, ஒருத்தவன்கிட்ட வந்து ஒரு கம்பளி கேட்கறான், உள்ளூர்ல அடுத்தான் ஒரு கம்பளி கொடுறான்னு கேட்கறான். நம்ம என்ன செய்யறோம்? நான் ஜெபம் பண்றப்பா, ஆண்டவர் கம்பளி தருவார், இது நல்லவனா? ஒருவேளை விசுவாசியா இருக்கான், பயங்கர விசுவாசிப்பா, விசுவாசத்தை பத்தியா ஒரு கருவா போ அப்படின்னு. நல்லவனா? விசுவாசி, பட் நல்லவனா? நீதிமான் நல்லவனா? இல்ல. நல்லவன் என்ன? உங்கள்கிட்ட மட்டும் 2 கம்பளி இருந்து, ஆனால் அதான் 2 சேர்ந்து தான் உனக்கு கொடுக்குற அர்த்தம். உன்கிட்ட மட்டும் அந்த நேரத்தில் 2 கம்பளி இருந்தால் டக்குனு கொடுக்க முடியாது, கொடுத்து. இல்ல உன் கம்பளியை 2ஆ பிளந்து பாதி அணிஞ்சிரு, கொடுத்து. அதுதான் நல்லவன் கிடையாது. அவன் தான் நல்லவன். உதவி செய்யறவன் தான் நல்லவன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்கிறது. கிரியை இருக்கணும். ஓகே, ரைட். அப்புறம் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவனும், அதுக்கப்புறம் விசுவாசத்தினாலும், விசுவாசம் வேணும், விசுவாசத்தினாலும் இருந்த அந்த 3 குணங்களும் உடையவனாய் இருந்தால் பர்னபாவை போல ஊழியம் செய்யலாம். அப்படி ஊழியம் செஞ்சீங்கன்னா என்ன செய்யப்படும்? அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுவார்கள். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. நம்மளும் நமக்கும் இது பொருந்தும். நம்மளும் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவனா இருக்கணும். அடுத்தால என்னது சொல்லுங்க? அடுத்தால என்னது? பரிசுத்த ஆவியினால நிறைந்தவனா இருக்கணும். நம்ம ஏஜி சபையை சேர்ந்தவர்கள். சோ பரிசுத்த ஆவியை நம்ம நம்புறோம், பரிசுத்த அபிஷேகத்தை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். சிலர் நம்ப மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க, அபிஷேகத்தை விசுவாசிக்க மாட்டாங்க. உண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா இப்படிலாம் அபிஷேகம் அந்நிய பாஷையெல்லாம் நம்ப மாட்டாங்க. பட் நம்ம நம்புறோம். ரைட். 3வது இருக்கணும், விசுவாசத்தில். விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவர்களும் உறுதியும் காணப்படாதவர்களும் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இந்த 3 குணமும் உள்ளவர்களாய் நாம் ஊழியம் செய்தால் அநேக ஆத்துமாக்கள், ஓகே, எப்படி அழைத்து வந்து வளர்த்திடுங்கள், சாத்தியமாகும். முடிந்தால் இன்னொரு முறை நான் இதை உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்கிறேன். இன்னைக்கு எனக்கு அது செய்தி அல்ல, இதெல்லாம் செய்தி. இந்த பாட்டு நம்ம மலாக்காவில் எங்கும் கோடி உண்டேன் பாடுவோம்ல, அந்த ராஜஸ்தானில் மாற்றி நாங்கள் பாடணும், ஆசீர்வாதமாக இருந்தது. இப்பொழுது நேராக நான் தெய்வ சித்தத்துக்கு நேராக கிடந்து சொல்லுவோம். கண்களை மூடி இயேசுதாமே தெய்வ சித்தம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே
விரைந்தோடி வந்தோம் கழுவும் நின்றிரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் நின்றிரு ரத்தத்தாலே எங்கள் இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ஆம் பிதாவே, அடிமை முற்றிலுமாய் உடைய பலிபீடத்திலே படைக்கிறேன். உடைய திரு சித்தம் போல ஆண்டு நடத்தும்படிக்காய் ஒப்புக் கொடுக்கிறேன். பதறி போய் எந்த வார்த்தையும் சுயமாய் பேசாதபடிக்கு ஆவியானவர் ஆட்கொள்ளும்படிக்காய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த சபைக்கு இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிவீர். அதை என் மூலமாய் செயல்படுத்தும்படிக்காய் அடிமை ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் நம்முடைய கருத்தில் தருகிறேன். விதைக்கப்படுகிற வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்தவைகளாக 30, 60, 100 பலம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சாத்தான் வந்து அதனை பொறுக்கி போடாதபடிக்கு வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கனம், துதி, மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் இந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். 15 நிமிடங்கள் ஒருவருக்கு போகும். என்றைக்கும் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரதர்கிட்ட கேள்வி. என்னை குறித்த இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ சித்தம் என்ன? எப்பொழுது என்னால் எல்லாவற்றிலேயும் எல்லா நேரத்திலும் சோத்திரம் செய்ய முடியும்? சந்தோஷம் எப்ப வரும்? அடுத்தால ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு நம்ம நீங்களே முடிவு வரும். உலகம் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைத்திருக்காதான் முதல் கேள்வி. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் இருக்கு, தேவனுடைய சித்தம் செய்யணும். ஏன்னா அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்பவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இப்போ தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? அப்போ அதுக்கு முன்னால உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு பதம் இருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க என்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க யாராவது. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும்னா எப்படி ஒழிந்து போகும்? ஏன் ஒழிந்து போகும்? உலகமும் அது நிச்சயம் ஏன் ஒழிந்து போகும்? ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ள இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். எப்படி உலகத்தினால் உண்டாச்சு சொல்லுங்க? எப்படி உலகத்தினால் உண்டாச்சு? யார் படைச்சா? படைப்பெல்லாம் இயேசு தானே, தேவன் தானே. அப்ப யார் படைச்சாரு? உலகத்தினால் உண்டானவைகள் எப்படி உண்டாச்சு? அறிவு நமக்கு இருக்கணும். பழம் வேற ஒண்ணு இல்லை, அந்த பழம் இல்லையா? அந்த பழத்தை திங்கும் போது என்ன கிடைச்சது? நாலேஜ் கிடைச்சது. அதான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? அறிவு. என்ன கிடையாது? ஞானம் கிடையாது. ஞானம் ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அறிவை உலகம் கொடுக்கும். அறிவை உலகம் கொடுக்கும். அந்த பழம் தான் பண்ண வேலை எல்லாமே. அது புத்தியை தெளிவிக்கிறதும் அப்படின்னு இருக்கா? வசனம் இருக்கா? எப்படி இருக்குது? பார்ப்பதற்கு அழகாயும் புத்தியை தெளிவிக்கிறதாயும் கண்டு அதனை சாப்பிட்டாள் அப்படின்னு. அது புத்தியை தெளிவிச்ச அந்த பழம் தான் வச்சு. அந்த புத்தி நமக்கு தெளிஞ்சதுனாலதான் இச்சை வந்தது. அது வரைக்கும் அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இருக்கா? வசனம் இருக்கா? அவர்கள் நிர்வாணி படைக்கும் போது ஆண்டவர் ட்ரெஸ் போட்டா படைச்சாரு இல்லையே? நிர்வாணமா தான் படைச்சாரு. நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் என்ன செய்யல? வெட்கப்படவில்லை. ஏன்? இச்சை இல்லையா? மாம்சத்தை நிச்சயம் இல்லை, அதனால அவங்க வெட்கப்படல. The moment they swallowed the fruit or tasted the fruit, என்ன சொன்னா? ஓட்டி ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன்? நான் நிர்வாணியாய் இருக்கிறேன், அதனால் நான் ஒளிந்து கொண்டேன். அவர் கேட்கிறாரு, ஒரு நாள் நீ ஒளிய மாட்டியப்பா? ஒரு நாள் நீ ஒளிய மாட்டிய? நான் வந்து சும்மா தானே இருப்பேன், ஏன் ஒளிஞ்சு கொண்ட? நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். அவர் கேட்கிறாருல, உனக்கு யார் சொன்னா? உண்மையிலே நிர்வாணம் தான், ஆனா யார் சொன்னா? வேறதா கொஸ்டின். நான் சொல்லலையே, நான் படைக்கலையே இச்சையே. அப்ப எவ்வளோ ஒருத்தவங்க என்ன செஞ்சுட்டான்? சொல்லி கொடுத்துட்டான். யாரு? சொல்லுங்க, யாரு?
அப்பதான் சுவிசேஷம் சொல்ல முடியும். ஒருத்தர் யாரு கேட்பாங்க, அவன் இச்சை எப்படி வந்து கேட்பாங்க, சொல்லி கொடுக்கணும். வந்து யாரு? சாத்தானா? எடுக்கம்ப சாத்தான் ஒண்ணும் செய்யலையே. யாரு? ஏவாள். ஏவாள் பண்ண வேலைதான் இவ்வளவுக்கு காரணம். அவன் மட்டும் கண்ணுக்கு அது இச்சையா அவனுக்கு படாம இருந்து அவன் மட்டும் அந்த சாத்தான ஏய் கெட் லாஸ்ட், அது எனக்கு தேவையில்லை. என் புத்தி வளர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவர்களை போல இருக்கிறீர்கள், வேண்டாம் தேவையில்லை. இப்படி நான் இருக்கிறேன். ஆசை ஆசை. அருமையான ஒரு பாடல் உண்டு. இறைவன் மனிதனாக பிறக்கவே வேண்டும், அவன் காதலித்து வேதனையை அடைய வேண்டும். அப்படி வரும்போது எத்தனை பெண் படைத்தான், அத்தனைக்கும் ஆசை என்னும் விஷம் படைத்தான். ஆமே, விஷம், ஆசை, இச்சை. அந்த இச்சையினால்தான் அந்த படத்தை பறிச்சு அவர் சாப்பிட்டான். அந்த சாப்பிட்ட ஒரே காரணத்தினால என்ன ஆயிடுச்சு? அதுல ஒண்ணு தெளிவா சொல்லியிருக்கு, அவ சாப்பிட்ட போது ஒன்றும் கண் திறக்கப்படவில்லை. அதுதான் ஆதாமுக்கும் கொடுத்தாள். ஆதாம் சாப்பிடும் போதுதான் நிர்வாணம் வெளிவந்தது. உண்மையான தப்பு ஆதாம் பேர்ல தான். சாத்தான் யாரை பயன்படுத்தி கொண்டான்? ஏவாளை பயன்படுத்தி கொண்டான். எனவே பெண்களாகிய நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வர்றது டைரக்டா உங்க புருஷனுக்கு வராது. எப்படிதான் வரும்? உங்க மூலமா தான் வரும். சாத்தானுக்கு தெரியும் விலகின பாண்டம் யாரு, ஆனா பெண்ணா? விலகின பாண்டம் யாரு? பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. விலகின பாண்டம் யாரு? பெண், விலகினமானவள். அப்ப நீங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கதவை திறக்கவே கூடாது. அவனுக்கு உங்க மூலமா தான் வரும். ஆமென். அனுபவிச்சு சொல்றேன், உங்க மூலமா தான் வரும். கேர்ஃபுல்லா இருங்க. நோ, சாத்தானுக்கு நோ. அவன் எத்தனையோ ஆசைகளை கொண்டு நோ. ஆமென். இச்சை. அடுத்தல பாருங்க, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இந்த இச்சை தான், இந்த இச்சை தான். ஓகே. சோ உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். ஏன் ஒழிந்து போகும்? உலகத்தினால் உண்டானது. உலகம் அழியும் போது ஒழிந்து போகும். இந்த உலகம் அழியும் போது இருக்கு. ஹலோ, இட்ஸ் நாட் ஃபார் எவர், ரைட்? இந்த உலகம் வந்து கண்டிப்பா இருக்குமா? என்ன இருக்காது. ஒரு காலத்துல அழிஞ்சிச்சு. அப்படிதான் எப்படி அழிஞ்சது? ஒரு அழிஞ்சிச்சு. நோவா காலத்துல ஒரு அழிஞ்சது இல்ல? ஜல பிரளவம், ஜலத்தினால் ஒரு அழிஞ்சது, அழிந்தது. அப்ப ஆண்டவர் சொன்னார், இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். ஏன் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன்? இறக்கம் உள்ள தெரியும் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அதனால வானவில் வருது. மேகம் வந்த உடனே வானவில் வந்துடும். ஆண்டவருக்கு தெரியும், ஓ நம்ம அதிக மழையை கொடுக்க கூடாது. ஆனால் சோதம் குமரா எப்படி அழைக்கப்பட்டது? ஜலமா இல்ல, அக்கினி. அப்ப அந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லல. பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டுள்ளது. 2 பேதுரு 3 நேரம் இல்லை, 2 பேதுரு 3 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னால நம்ம என்ன செய்வோம்? பரலோகத்துக்கு போயிருவோம். ஒரு அல்லேலூயா. இதை நம்ம பார்க்க மாட்டோம். என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. எப்படி லோத்துக்கு வந்து சோதோம் குமரால எப்படி மக்கள் செத்தாங்கிறது தெரியுமா? தெரியாத சொல்லுங்க. லோத்துக்கு சோதோம் குமரால அந்த கந்தக மழை பெய்யும் போது எப்படி நான் சாப்பிடுறேன், அது லோத்துக்கு தெரியுமா? ஒரு ஆளுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? திருப்பி பார்த்தது யாரு? அங்கே என்னது? இச்சை. ஐயோ, நான் சம்பாதிச்ச பொருள் எல்லாம் எங்க இருக்குது? அங்க இருக்குதே. ஒண்ணு தொடாத, ஒண்ணு எடுக்காத, உயிர் தப்ப ஓடி. அப்படிதான் சொல்லாரு. உன் உயிரை மட்டும் கையில பிடிச்சிட்டு ஓடுன்னு சொன்னாரு. இது நகை நட்டு எல்லாம் எடுக்க சொல்லவே இல்லை, ஓடுனாரு. அப்போ லோத்தோட மனைவி என்ன செஞ்சா? ஐயோ, இச்சை. அந்த இடத்துலயும் அவதான் தப்பு பண்ணா, அவன் பண்ணல. அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ ஏனி ஒரு
முறை என்ன பண்ணப்படுகிறது? அக்கினி இந்த உலகத்தை அழிக்க போகுது, கம்ப்ளீட் அழிச்சிடும். அந்த நேரத்துல நாமும் திரும்பி பார்க்காம எங்க ஓடிடுவோம்? பரலோகம் போயிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அழியவும் மாட்டோம், அந்த அழிவை நம்ம பார்க்கவும் மாட்டோம். அதான் நம்மளுடைய நம்பிக்கை. எங்க போயிடுவோம்? பரலோகத்துக்கு போயிடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடும். அதையா பக்தர் எழுதி வச்சிருக்கான். இருள் சூழும் காலம் இனி வருதே, வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாய் நாம் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். அப்ப இந்த பூமி நிரந்தரமானதல்ல. இந்த இது மட்டும் பாடினோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. மலக்காவின் எல்லா தெருக்களிலும், மலக்காவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இந்த ஆதாயங்கிறது என்னங்க? காலத்தை எப்படி ஆதாயம் செய்ய முடியும்? பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும், அப்பதான் ஞானம் வரும். காலத்தை எப்படி ஆதாயம் செய்ய முடியும்? உங்களுக்கு எத்தனை மணி நேரம் வருது ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில்? அவர் ஆன்சர் எல்லாருக்கும் ஒருத்தரை கேட்காதுன்னு, எல்லாருமே 24. அப்புறம் எங்க காலத்தை ஆதாயம் பண்றது? கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? ஹலோ, கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? டிக் ஒரு செகண்ட் போயிடுச்சு என் வாழ்க்கையில, அப்படிதானே? திருப்பி படிக்க முடியுமா? கொஞ்சம் கூட்ட முடியுமா? 24 ஆக்க முடியுமா? நோ, காலம் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட். அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? என்ன? காலத்தை ஆதாயம் செய்வதுன்னு என்ன? கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல எத்தனை ஆத்மாக்களுக்கு நீ சொல்லி இன்ஜெக்ஷனை போட முடியுமோ, ஏசி இன்ஜெக்ஷனை போட முடியுமோ போடு. அதான் அர்த்தம். ஆதாயம் அப்படிங்கிறது ஆத்ம ஆதாயம். எல்லாம் வாய்ப்பு சொல்லுங்க, ஆத்ம ஆதாயம், ஆத்ம ஆதாயம். கொடுக்கப்பட்ட காலம், நமக்கு மரணம் எப்பவும் தெரியாது, அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஒரு டார்கெட் பண்ணிருக்கோம். என்ன டார்கெட் பண்ணிருக்கோம்? நீங்க அழைத்து வந்து வளர்த்துறீங்க எத்தனை பேரை? எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. 12. இதுல நமக்கு என்ன இருக்கிறது? பங்கு இருக்கிறது. 12 ஒண்ணு வந்துருச்சு. தம்பி தான் அந்த ஒண்ணு ஆத்மா. ஓகே, நிறைய வந்தது போயிடுச்சு, வளர்க்கல. நம்ம ஒண்ணு வந்திருக்கு, இது நம்ம வளர்த்தோம். ஒண்ணு நிச்சயத்தமே இருக்கு, 11. ஆமென். அந்த வாட்ச் நைட் சர்வீஸ் தடவை நான் ஊருக்கு போகல, இங்கதான் இருக்கிறோம். வாட்ச் நைட் சர்வீஸ் அன்னைக்கு என்ன செய்யணும்? அடிக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்க எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க உதவி செய்தீர். நம்மளால முடியாது, உதவி செய்தீர். ஜோன் தான் பண்ண முடியும். உதவி செய்தீர், நன்றியப்பா. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார், அநேகத்தின் பேர் உன்னை அதிகாரியாக்குவேன். நீங்க என்ன டார்கெட் பண்றீங்க? 400 பேர் இருப்பது அப்படித்தானே என் ஒய்ஃப் சொல்லி தெரியுறா. 400 பேர் 400 பேர் இந்த இடத்துல 400 பேருக்கு இடம் கிடையாது. இல்லை இவரு 40 நீங்க உங்க டார்கெட் பண்ணுறது 100. ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்கல்ல ஏதோ மனசுக்குள்ள, எனக்கு தெரியல. என் ஒய்ஃப் அடிக்கடி ஜோப் பண்ணும்போது சொல்றாங்க, அந்த வேலைக்கிழமை ஜோபத்தை கேட்பேன், கதவை கூட்டிட்டு ஜோப் பண்ணாங்க, நான் அங்கிருந்து கேட்பேன், என்ன பண்ணதான் பண்றாங்க வேலைக்கிழமை. 400 ஆத்துமாக்கள் 400 ஆத்துமாக்கள் பார்ப்போம். 400 ஆத்துமாக்கள் வருது. நான் ஜோப் பண்றேன் 12 இந்த 12 வந்தா கண்டிப்பா 400 வரும். ஆமென், ஹல்லேலூயா. சின்னதுல நம்ம உறுதியா இருந்தா பெரியதுல அதிகாரியாக வருவோம். ஆமென். முடியாது நினைக்கிறீங்களா? முடியும், முடியும். ஓகே, இதை நாம் செய்யாத யாராலும் செய்ய முடியும். ஆமென். ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நம்மள சிறு கூட்டமா இருந்தாலும் மலக்காவில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுதான் ஆன்சர். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எங்க இருக்கு? 1 தெசலோனிக்கேயர் 5:18 இப்படியாய் சொல்லுது. இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம்னா என்ன சொல்லுங்க? வசனத்தின்படி தேவ சித்தம்னா என்ன?
எல்லாவற்றிலும் சோத்திரம் செலுத்துங்கள். எல்லாவற்றிலும் எல்லாம் அடங்கியது இல்லையா? என்னெல்லாம் எல்லாவற்றுக்கும் அடங்க சொல்லுங்க? இன்பம். இன்பம் இருக்கும்போது சோத்திரம் தன்னால் வர முடியுதானே? ஐயோ ஏசப்பா எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்கப்பா, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல காடி கொடுத்தீங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஏசப்பா ஒரு நல்ல வேலை உயர்வு கொடுத்தீங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்பம் இருக்கும்போது சோத்திரம் ஆட்டோமேட்டிக் வந்துடும். நம்ம இயேசுவை அறிந்தவர்கள் நம்ம உடனே என்ன நினைப்போம்? நம்மளை தாழ்த்தோம், என்னால இல்லை ஆண்டவரே, நம்முடைய கிருபை ஆண்டவரே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனால் துன்பம் வரும்போது சோத்திரம் வருமா? பாருங்க, உங்களே பரிசோதிங்க. நான் துன்பத்துக்குள்ளாக கடந்து போகும்போது என் வாயில் துதி இருக்கிறதா அல்லது முறுமுறுப்பு இருக்கிறதா? ஜெபம் பண்ணுவோம், அதே நம்ம வாஸ்தவம் தான். ஏன்னா ஆண்டவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும்னு நமக்கு தெரியும். நம்மள கிறிஸ்தவர்கள், நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஜெபம் பண்ணுவோம், ஸ்துதிக்கிறோமா, ஸ்தோத்தரிக்கிறோமா? அப்பவும் இயேசுவே நல்லவர்னு சொல்றோமா? இல்ல, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஏதாவது துன்பம் வந்து அந்த இடத்துல பயங்கர நஷ்டம், பண நஷ்டம். ஏர்போர்ட்ல போய் நிக்கிறோம், காலையில 7 மணிக்கு ஃபிளைட்டு, 8 மணிக்கு ஃபிளைட்டு, 7 மணிக்கு போய் நிக்கிறோம், போட் பண்ண முடியாதுட்டான். ஏன்னா டிக்கெட் எங்க இருக்கு? ரியாத்துக்கு இருக்கு டிக்கெட், விசா இல்ல கையில. விசா காட்டுகிறான், விசா இருந்தா தான் போட் பண்ணுகிறான். நான் சொல்றேன், இல்லப்பா எனக்கு வந்து ஓமன் போய் தான் போறேன், மஸ்கட் போய் தான் போறேன், மஸ்கட் வரைக்கும் போட் பண்ண, எனக்கு மஸ்கட் விசா இருக்கு, 10 days விசா எனக்கு இருக்குது, போட் பண்ணலாம். அது ஒரு நோட்டு போடணும், மஸ்கட் வரைக்கும் நாங்கள் போர்டிங் பாஸ் கொடுக்கிறோம், ரியாத் போர்டிங் பாஸை நாங்கள் கொடுக்கவில்லை. இவர் மஸ்கட்டில் வந்து ரியாத்துக்கு ஃபிளைட் ஏறும்போது அவரிடம் விசா இருக்கிறதா என்பதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு நோட்டை போட்டு கொடுக்கலாம், போர்டிங் பாஸ் கொடுக்கலாம். எனக்கு தெரியும், நான் வாங்கியிருக்கேன். போன தடவை நான் ஈராக்ல துபாய்க்கு போகும்போது, போன வருஷம் நான் துபாய்க்கு போனோம். துபாய்க்கு போகும்போது இதே பிரச்சனை தான், விசா கையில் கிடையாது. நம்ம மலேசியாவில் கேஎல்ஐ உள்ளவர்கள் அறிவாளிகள், இந்தியாவில் உள்ளவர்கள் முட்டா பசங்க அப்படிதான் சொல்லுவேன். அவங்ககிட்ட போட முடியாதுன்னாங்க. இவ்வளவு ஆர்கியூ பண்ணி தெளிவாக எடுத்து சொல்லும் போது போட்டு கொடுத்தாங்க. அப்ப எங்களுக்கு பிரேக் ஜானி தான். இதே மாதிரி பிரேக் ஜானி கொடுக்கலாம் முடியாதுட்டாங்க, முடியவே முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் என்னெல்லாமோ காரணம் சொன்னா நான் சொல்லிட்டேன். கடைசியில் ஒரு காரணம் சொன்னான், எனக்கு 25 லட்சம் ஃபைன் அடிப்பாங்க அப்படின்னு. உனக்கு 25 லட்சம் ஃபைன் அடிச்சுவாங்கன்னா வேண்டாம், அதான் நான் விட்டேன். அதெல்லாம் நான் விட மாட்டேன். எனக்கு மேனேஜர், அவன் ஏர்போர்ட் மேனேஜர், எனக்கு 25 லட்சம் ஃபைன் அடிச்சிருவாங்க, நீ பார்க்காம ஓட் பண்ணி விட்டுட்டா அப்படின்னு. சரி ஓகே போட்டு இந்த டிக்கெட் அப்படியே போயிடுச்சு. இந்த டிக்கெட் இப்போ பெரிய பிரச்சனை, போடுமா வேண்டாம்? ஏன்னா இந்தியாவுக்குள்ள தான் இருக்கும், போடுமா வேண்டாம்? அப்படி குழப்பத்தெல்லாம் வந்து கடைசியில் ஃபோனை பண்ணி ஆன் ஸ்பாட்ல டிக்கெட் போட எவ்வளோ ஆகும் உங்களுக்கு தெரியும் தானே? ஃப்ளைட்ல ஆன் ஸ்பாட்ல போட்ட டிக்கெட், அதுவும் திருவனந்தபுரத்துக்கு இல்லை, கொச்சி ஒரு 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். காலையில் இருக்கிறோம், நைட் ஃப்ளைட்டை போட்டேன். ஒரு வைராக்கியம், போய் தாண்ட ஆகணும். ஆன் ஸ்பாட்ல அன்னைக்கு சாயங்காலம் போறதுக்கு காலையில் டிக்கெட் போட எவ்வளோ ஆகணும்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ காசு பே பண்ணேன். ஏன்னா முயற்சி எடுத்துட்டோம், அவ்வளோ கடுமையான கோபம். அதனால பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க, இவ்வளவு காசு நீ வேஸ்ட் பண்ணிட்டே அப்படின்னு போயிட்டு அடுத்த டிக்கெட் வாங்கி அங்கேருந்து அடுத்த ட்ரெயினில் போய் இந்தியாவிலலாம் ஒரு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ரிசர்வ் பண்ணாமலாம் போக முடியாது. ட்ராவல் பண்ணி ஆண்டோட கிருபை போய் சேர்ந்துட்டோம். ஓகே, எதுக்கு நான் சொல்ல வந்தேன்? அந்த நேரத்தில் நான் ஆண்டவரை சோதரிச்சேன்னா இல்லை இல்லை இல்லை, நான் சோதரிக்கல. என்ன சொன்னேன்? ஏன்பா என்ன தப்பு என் மேல தப்பு இருக்குன்னா பரவாயில்ல, என்ன தப்பு? நான் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், விசாக்கு அப்ளை பண்ண பணம் கட்டியிருக்கேன் 1750 ரிங்கிட். அதான் சொன்னேன், 1750 ரிங்கிட் விசாக்கு மட்டும். இந்த சவுதி அரேபியா பாராம கட்டி ஒரு விசாக்கு 1750 ரிங்கிட் கட்டுவானா? டிக்கெட் கிடையாது, அவ்வளோ கூட்டுமே. அதுவும் இடத்துல கிடைக்கல பாருங்க. கட்டி பணம் எல்லாம் கட்டியாச்சு, பணம் கட்டி ரசீது இருக்குது, வேஸ்டா போகுது. அவ்வளோ பணம் வேஸ்டா போகுது. இந்த நேரத்தில் இது துன்பம். என்ன துன்பம்? உடலில் துன்பம் அல்ல, பண துன்பம், மனசுல துன்பம். ஆத்மா வதைக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன், கத்தி சம்பாதிக்கிறேன். 1750 ரிங்கிட் வேஸ்டா போகுது. விசா கிடைக்காம ஃபீஸ் கட்டியாச்சு. இப்ப நான் துதிச்சேன்னா ஆண்டவரே, உண்மையை சொல்றேன், பழிக்கல, நான் துதிக்கல. ஆனால் தேவ சித்தத்தை செய்வர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? அப்பவும் எப்பவும் துதிக்கிற மாதிரி, ஏசப்பா நீர் நல்லவர்,
தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் இரக்கமுள்ளவர் தானே துதி. சோத்திரம் தானே. சோத்திரம் என்னப்பா? துதிக்கிறது தான் சோத்திரம். துதிக்கிறது எப்படி சொல்லணும்? நீர் நல்லவர் இல்ல, நீர் அநியாயக்காரர், என்ன உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு நீர் எப்பவுமே நஷ்டத்தை உண்டாக்குது. இதுக்கு பேர் துதித்தலா? பழித்தல். இதுக்கு பேர் பழித்தல். ஆனா நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். துதிக்க முடிஞ்சதா என்னால? அன்னைக்கு துதிக்கிறேன், இப்ப துதிக்கிறேன். ஏன்னா ஒரு சில காரியங்கள் நடந்தது. நிறைய பேருக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த ட்ரெயின்லேயே போகும்போது ஒரு ஒரு நல்ல படித்த பொண்ணு என்னை பார்த்துக்கிட்டு அப்படி சம்பாஷணை பண்ணிக்கிட்டே வரும்போது கரெக்டாக வந்து மாட்டினான். ஒரு இந்து பொண்ணு, அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என் கூட செல்ஃபியெல்லாம் எடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த ஏஐ பற்றி பேசுறதுனால, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுறதுனால என் கூட செல்ஃபியெல்லாம் எடுத்தா. அவள் செல்ஃபி எப்போ என் கூட எடுத்தாலோ அப்பவே நினைச்ச இந்த மீன் நமக்காக கொடுத்துவிட்ட மீன். அப்புறம் இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டேன். அருமையாக இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கேன் கேரளாவில். வேலை செய்யும் கண்டிப்பாக. ஏன்னா பிரஜாபதியை பற்றி நம்ம சொல்லிட்டோம்னா அவன் தூக்க மாட்டான். ஏன்னா அவன் கோட்டைக்குள்ளே போய் அவன் பதவியை பிடிக்கணும். நம்ம பைபிளை பற்றி சொல்லலை, எதை பற்றி சொல்லியிருக்கோம்? சாமலோகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அவங்க வேதத்தையே நம்ம சொல்றோம். அப்போ அவன் யோசிப்பான், இல்லை யார்கிட்டயே போய் கேட்பான். அது மாதிரி தான் ஒரு தம்பி எனக்கு உதவிக்காக கொடுத்துருந்தாங்க ஒரு இடத்துல. அந்த தம்பியும் நல்ல பையன். ஃபெய்த் கான்குவர்ஸ் எவ்ரிதிங், அதான் அவனுடைய ஸ்டேட்டஸ். எது? ஃபெய்த், அதாவது விசுவாசம் தான் எல்லாத்தையும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு போட்டிருக்கான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு போட்டா அவன் கிறிஸ்தவனா இந்துவா? சொல்லுங்க. அப்படிதான் ஏமாந்தேன். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தான் அவனுடைய ஸ்டேட்டஸ். கிறிஸ்தவன் தானே? இல்ல, இந்து. நாம போட்டிருக்கான். இப்படி போட்டா கூட நம்ம தாங்கிக்கலாம். இப்படி போடுறான் யார் தெரியுமா? சரியாளு. இதை விட உயர்ந்தவன் இப்படி போட்டுருக்கான். அவனுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். சோ இந்த பணம் குப்பையாக எண்ணுகிறேன். இந்த 1750 ரிங்கிட்டு போடா, அது நஷ்டப்பட்டா பரவாயில்ல, எனக்கு அந்த ஆத்மா கிடைச்சது. ஆமென். அந்த தம்பிக்கிட்டே அருமையா படிச்சுட்டு இருக்கிற தம்பி, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற தம்பி, அருமையா சொல்லி கொடுங்க. தம்பி இந்த மாதிரி வச்சிருக்கேடா? நான் சிலை வழிபாடு பண்ண மாட்டேன். நல்ல அறிவு இருக்கு, சிலை வழிபாடு பண்ண மாட்டேன். சரி, அப்ப என்ன வழிபாடு பண்ணுவேன்? என் குருவை மட்டுமே நான் வணங்குவேன். கொஞ்சம் குருவை காட்டுன்னு ஒரு சாமியார் சாஷ்டாங்கமா உணர்ந்து கிடக்கிறான். ஐயா போட்டோ காட்டுறான், இதான் என் குருங்கிறான். சாஷ்டாங்கமா உணர்ந்து கிடக்கிறான் அந்த சாமியார் காலில். ஏண்டா தம்பி இப்படி இருக்கிற அப்படின்னா, அவர்தான் கடவுள். என்ன சொல்றான்? அவர்தான் கடவுள். என்ன சொல்றான் தெரியுமா? ஜீசஸ் யாருங்கிறான். கேட்கிறான், ஜீசஸ் யாருங்கிறான். என்ன சொல்லுவீங்க? நீ உங்ககிட்ட கேட்டாங்க சொல்லுவீங்க, ஜீசஸ் யாருன்னு கேட்டாங்க சொல்லுவீங்க. சொல்லுங்க, கடவுள் தானே, மனுஷனா தானே இருந்தாரு கேட்கணும். பதில் இல்லைன்ட்ட. மனுஷனா தானே இருந்தாரு. அப்ப மனுஷனா இருந்த ஜீசஸை நீ வணங்குவே, ஆனால் இவரை மட்டும் ஏன் அவதாரம் எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறான். நான் சொன்னேன், ஏனி சுவிசேஷம் சொல்றது ரொம்ப கஷ்டம். அறிவு பெருத்து போச்சு. பாமர மக்கள் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் சுவிசேஷம். இந்த மாதிரி படிச்சவங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லவே முடியாது. அவங்க கேட்கறாங்கல்ல, ஜீசஸ் ஒரு அவதாரம், என்னுடைய குரு ஜீசஸை போன்ற அவதாரம். நான் எப்படி சொல்லி தச்சிருப்பேன்னு சொன்னாங்க. சொல்லுங்க, யோசிங்க. மெசேஜ் மெசேஜ் சொல்லி முடிச்சுட்டேன். இதுனா என்னது? தேவ சித்தம்னா என்னது? தேவ சித்தத்தை செய்கிறவன் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பான். நீடித்த நாட்களாய்னா என்னது? நித்தியம். நித்தியத்துக்கு போகணும்னா தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம்னா என்னது? குறிச்சிடலாம் மெசேஜ். தேவ சித்தம்னா என்ன? சொல்லுங்க. தேவ சித்தம்னா என்ன? என்ன கற்றுக்கொண்டீர்கள்? எப்பொழுதும் ஸ்தோத்திரம். அப்படிதான் நிக்குது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து இவ்வளவு தெளிவா இருப்பாங்க. உங்களை குறித்து யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள். நான் சொன்ன எல்லாமே கிறிஸ்துவ தான் போகும். தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஓகே, அதோட மெசேஜ் முடிஞ்சிச்சு, தெரிஞ்சிச்சு நமக்கு. இப்ப நம்ம சாட்சி தான் ரொம்ப முக்கியம். அப்ப எப்படி நான் சொல்லி தச்சுட்டு சொல்லுவேன். அதான் சொல்றேன், நீ இயேசுவ கடவுள்னு சொன்னா மனுஷன் அப்படிதான் இருக்கு. தேவகுமாரன் இருக்கு, மனிதனாக சொல்லி தெரிந்தார் இருக்கு, நல்லவனாக சொல்லி தெரிந்தார் இருக்கு. மனிதன் அவரை நீ கடவுள்னு சொல்லுவாயானால், நான் இந்த குருவை கடவுள்னு சொல்றதுக்கு ஒரு தப்பும் இல்லைன்னா வேற வேறமா இருக்கும். பயப்பட அப்ப நான் எப்படி சொல்லி தச்சிருப்பேன்னு சொல்லுங்க.
உங்களுக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலை வரலாம். வரும்போது நீங்க எப்படி சொல்லி தப்பிக்கணும் சொல்லுங்க. எப்படி தப்பிக்கணும்? தப்பிக்கிறது இல்ல, எப்படி சொல்லி கொடுக்கணும். இயேசு ஏன் மனுஷனா உலகத்துக்கு வந்தார் சொல்லுங்க சொல்லுங்க. பாவங்களை போக்குகிற கிருபாதார பலியாக வந்தார். தன்னைத்தானே பலி கொடுப்பதற்காக வந்தார். எஞ்சம் சொல்லி கொடுத்திருக்கீங்க உங்களுக்கு. எஞ்சம் நம்முடைய ஒரு பேர் என்ன? பிரஜாபதியோட 3 குணங்கள் என்ன சொல்லுங்க. எத்தனை தடவை பாடம் தெரிஞ்சது? பிரஜாபதியோட 3 குணம் ஒண்ணு சொல்லுங்க. பிரஜாபதியோட ஒரு குணம் சொல்லுங்க. தம்பிக்கார நீங்க பிரஜாபதினா யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல, புறணம் சொல்லிட்டாரு. என்ன பிரஜாபதி தான் ரிக் எஜூர் சாம் அதர்வண வேதம் தெரியுமா உனக்கு? நீங்களும் நான் எல்லாமே ஹிந்து தான், அது தெரியுமா உனக்கு? அதாவது தெரியுங்களா, நம்மளாம் ஹிந்து கேட்டான் ஹிந்து தான். இந்து தேசத்தில் பிறந்த எல்லாருமே, சிந்து நதி ஓடக்கூடிய தேசத்தில் பிறந்த எல்லாருமே ஹிந்துக்கள் தான். நம்மளாம் ஹிந்துக்கள் தான். ஓகே, அந்த ஹிந்துக்களுக்குள்ள வேதம், இந்து தேசத்துக்குள்ள வேதம் ரிக் எஜூர் சாம் அதர்வணன். அதுல சாம வேதத்தில் பிரஜாபதி ஆகிய கடவுளை சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு கடவுள் தான், அவர் பேர் பிரஜாபதி. அப்ப அவருக்கு ஒரு 3 குணங்களை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அடுத்து சொல்லுவாங்க. ஒண்ணு அவுட்டு, ஒரு குணம் சொல்லுங்க. பிரஜாபதியோட 3 குணங்கள் இருக்குல்ல, அதுல ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு என்னமா? கரெக்ட், பலி. எஞ்சம் கைது கொடுங்க. பலி, அது 3வது குணம். சிஸ்டரோட சொல்லுங்க. தெரியல தெரியல தெரியல. பலி 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 ஒளி 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 ஒளி. கைது கொடுங்க. கரெக்ட், ஒளி. சிஸ்டரோட சொல்லுங்க. தெரியல. தம்பி ஒண்ணு சொல்லு. தெரியல. தம்பிக்கு தெரியல. இன்னைக்கு சொல்லி தரேன், படிங்க. இதெல்லாம் இருந்தாலும் சுவிசேஷம் சொல்ல முடியும் இனி உள்ள காலத்துல. பிரஜாபதிக்கு 3 குணங்கள். ஒன்று, அந்த பிரஜாபதி ஒளி, ஜோதி, ஒளி. ஒளி ஒளினா என்ன? ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. கண்ணுக்கு என்ன இருக்கணும்? ஒளி இருக்கணும். கூட்டு பேரா இருக்கக்கூடாது. பார்வை. ஒரு பிரஜாபதி பார்க்கிற கடவுளாக இருக்க வேண்டும், பார்க்கிற தேவனாக இருக்க வேண்டும். அடுத்தது என்னது? ஒலி. ஒலி ஒலின்னா என்னது? சத்தம். சத்தம்னா என்னது? 2, கேட்கும். சத்தத்தை உருவாக்குறது யாரு? வாய், பேசும். அப்ப பேசுகிற கேட்கிற தேவனா இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே அந்த சாமியாருக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. எஸ் கேட்டுங்க. இயேசு இருந்தா இல்லையா? இருக்கு. சாமியாருக்கு இருக்கா இல்லையா? அவன் நம்ம சாமியார், அவனுக்கு அட்டா இயேசு இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க மடக்கிட்டேன்? அவனை பலியில மடக்கிட்டேன். தம்பி, உன்னுடைய பிரஜாபதி எப்படிப்பட்டவரா இருக்கணும்? பலி கொடுக்கிறவரா இருக்கணும். பலின்னா என்ன சார்? அப்படி வா வழிக்கு. பலின்னா என்ன சார்? என்ன சார் பலி கொடுக்கணும்? இது பலின்னா என்ன? வாசி. உன் வேதத்திற்கு வாசி. என்ன செய்வான்? தன்னுடைய ஜனங்களின் பாவத்தை போக்க தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுப்பான். பைபிள் சொல்லலடா, வாசிடா சாம்பவத்தை. யாருக்காக? தெளிவா இருக்கு. தன்னுடைய ஜனங்களின், தாம் பாவத்தை போக்க இல்ல, தன்னுடைய ஜனங்களின். அப்போ அவர் உனக்கு சாமியார், நீ அவருடைய ஜனம். சத்தனே ஒரு ஜனம். உன்னுடைய பாவத்தை போக்க உன்னுடைய சாமியாரு பலியா வரா. கேட்டுட்டு வந்து இந்த பதில் சொல்லு. சொல்லி விட்டுருங்க. போய் உன் சாமியார்ட்ட கேளு. அவர்தான் நீ கடவுளை கும்பிடுற, அதை போய் கேளு. சாமியாரே சாமியாரே, நல்லவரு, கேட்கிறவரு, பேசுறவரு, பார்க்கிறவரு. குட். ஆனா 3வது ஒரு குணம் இருக்குது பிரஜாபதிக்கு. என்ன குணம்? பலியாக வேண்டிய குணம். அப்ப என்னுடைய பாவத்துக்காக நீ பலியாகிறான்னு கேளு. அவன் மட்டும் என் பாவத்துக்காக நான் பலியாகிறேன்னு சொன்னா, நான் சாமியார கடவுளா வணங்குறேன். கேட்டுதானே? அதுக்கு மேலே ஒரு படி போகணும். நீங்களும் நானும் பலியாக முடியாது. ஒரு வசனம் இருக்கு. ஒரு வசனம் வர மாட்டேங்குது. யாருக்காக பலியாவாங்க? சாக துணிவாங்க. நீதிமானுக்காக எவனும் சாக துணிய மாட்டான். ஒருத்தன் சாக மாட்டான். நீ நீதிமான் அப்படிங்கிறதுக்காக நான் சாவனா முடியவே முடியாது. நல்லவனுக்காக ஒருவேளை சாக துணிவான். அப்படிதான் வசனம் துணிவான் சொல்லுவான். மச்சி, உனக்காக நான் உயிரை விட்டுற மாட்டா. இல்லைன்னா மக்கா, உனக்காக நான் உயிரை விட்டுருவேன். நம்ம லவ் பண்ணும்போது சொல்லுவான் தானே, உனக்காக உயிரை விட்டுற வேண்டியமா. அவன் சொல்லுவா, உனக்காக நான் உயிரை விட்டுருவேன்டா அப்படின்வான். இதெல்லாம் துணிவான். அதுக்கு வசனம் தெளிவா சொல்லு. துணிவான், சாக மாட்டான், துணிவான். ஆனால் நான்
பாவிகளா இருக்கு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் நம் பேரில் அன்பு கூர்ந்த தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம நல்லவனாவும் இல்லை, நம்ம நீதிமானமும் கூட இல்லை, பாவியா இருக்கும் போதே நமக்காக மரித்த இயேசு. ஆமென். போய் கேளு ஒரு சாமியார்ட்ட போய் கேளு, நான் நல்லவனும் கிடையாது, பரிசுத்தவானும் கிடையாது, பாவி தான், எனக்காக நீங்க உயிரை கொடுப்பீங்களா சாமி? ஆமென். உன் சாமி உயிரை கொடுப்பதாக சொன்னால் அவரை நீ எப்படி ஏற்றுக்கொள்? பிரஜாபதியாக ஏற்றுக்கொள். இயேசுன்னு சொல்லாத, இயேசு யாரையும் ஒப்பிட முடியாது, பிரஜாபதியாக ஏற்றுக்கொள். அவன் மட்டும் அது எப்படி நான் சாவேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதே. ஏன்னா மூணாவது குணம் ஒரு இடத்துல இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தயவு செய்து பிரியமானவர்களே சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். நமக்கு ஒரு அறிவு இல்லாமல் சுவிசேஷத்தை நீங்க சொல்லவே முடியாது. அந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க? இயேசு குணமளிக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அப்படிதான் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். ஓடி வருவோம், இளைப்பாறுதலை கொடுறாமோ கொடுக்க முடியுமா உங்களால் இளைப்பாறுதல்? ஹலோ, ஏசு சுகமளிக்கிறார். அன்னைக்கு நடந்தது. வீல் சேர்ல வருவாங்க, வீல் சேர் தூரப்பட்டு போவாங்க. தினகரன் மீட்டிங்ல நான் கண்ணாட பார்த்துருக்கிறேன். எத்தனை இடத்துல வீல் சேர் இன்னைக்கு நடத்துறீங்களா ஒரு கூட்டம்? நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க நடத்துறீங்க, சனிக்கிழமை ஒரு கூட்டம் நடத்துறீங்க, சேலஞ்ச் பண்றேன். எத்தனை பேர் நீங்க தூக்கி விட்டுருவீங்க பாப்போம்? என்ன கூடி போனான்னு சொல்ல போறீங்க? எனக்கு தலைவலியோடு நான் கூட்டத்துக்கு கடந்து வந்தேன், திரும்பி போகும்போது எனக்கு தலைவலி தெரிந்து விட்டது சொல்ல போறீங்க சாட்சி. நான் வயிற்று வலியோடு கூட்டத்துக்கு வந்தேன், திரும்பி போகும்போது எனக்கு வயிற்று வலி தெரிந்து விட்டது. ஏய், ஒரு கால் இல்லாமல் நான் கூட்டத்துக்கு வந்தேன், இதோ எனக்கு கால் வந்து விட்டது, வீல் சேரை தூக்கி போட்டு போறேன். சொல்லுங்கடா, எனக்கு புரியாதா? இயேசுவால அப்படிப்பட்ட இயேசுவை நம்ம ஆராதிக்க முடியாதா? மோதியும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? இந்த சூளையிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதான் விசுவாசம். விடுவிப்பாரா விடுவிக்க மாட்டாருங்கிறது விசுவாசம். விசுவாசம் என்னது? அவர் வல்லவர். இது விசுவாசம். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் மறுதலிக்க மாட்டேன், இது விசுவாசம். அப்படிதான் சொன்னா நான் விடுவிச்சார், விடுவிக்காட்ட போகாட்ட செத்து இருப்பான், செத்தாங்க இருப்பான், பரவாயில்ல இருப்பான். அதான் விசுவாசம். ஒரிசால என்ன நடந்தது? அந்த ஒரு மிஷனரி எங்க இருந்து வந்திருந்தாரு? ஆஸ்திரேலியா. சொல்லுமா, வெரி குட். ஆஸ்திரேலியா இருந்த ஒரு பேர் என்ன சார்? மறந்துட்டேன். அதெல்லாம் பார்த்தோம், ஞாபகத்தில் இருக்கணும். அதான் அறிவு. தம்பி பேர்? ஆஸ்திரேலியா மிஷனரி. 3 ஆம்பளை பசங்களை அப்படியே வச்சு உயிரோடு எரிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? ஐயோ, மனைவி மட்டும் இருந்தாங்க, மனைவி பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளையும் தப்பிச்சு. இவங்க 3 பேரும் ஊழியத்துக்கு போனாங்க, கார்ல போனாங்க. அந்த காரோட வச்சு ஊத்திட்டாங்க. ஸ்டெயினையும் ஸ்டெயினோட 3 பசங்களையும் உயிரோட கொளுத்திட்டாங்க. ஏன் நம்ம ஆண்டவருக்கு வல்லமையே கிடையாதா? நான் கேட்கிறேன், நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமையே கிடையாதா? அந்த தீ அப்படியே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு தீயை கூட்டும் போது காப்பாற்றின தேவன் தானே பொன் தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதுதான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ அந்த பச்சளை பிள்ளை அவரை விட்டுருங்க, 3 சின்ன பசங்க, அவன் என்ன தப்பு பண்ணா? அப்பா கூட ஊழியத்துக்கு போன ஒரே தப்பு தான், வேற என்ன தப்பு பண்ணா? ஏன் முடியாதா? சொல்லுங்க, யோசிங்க. முடியாதா? ஏன் முடியல? ஏன் ஒப்பு கொடுத்துட்டாரு? இதுக்கு பேர் தான் இரத்த சாட்சி. இந்த ஆத்மாக்கள் இரத்த சாட்சியை மறிப்பதன் மூலமாக தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். இவன் பிறந்தது இவனுடைய குற்றமா, இவன் செய்த பாவமா, அல்லது பெற்றோர்கள் செய்த பாவமா? ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இவன் செஞ்ச பாவம் இல்ல, பெற்றோர் செஞ்ச பாவம் இல்ல, தேவனுடைய நாமம் வெளிப்படும்படியாய் இவன் இப்படி பிறந்தான். அப்ப கிரகாம் ஸ்டைல் எரிக்கப்பட்டது அவர் செஞ்ச பாவம் இல்ல, அவர் பொண்டாட்டி செஞ்ச பாவம் இல்ல, பிள்ளை செஞ்ச பாவம் இல்ல. எப்படி? தேவனுடைய நாமம் வெளிப்படும்படியாய் இரத்த சாட்சியாக மரித்தார். ஸ்தேவானை கல்லெடுத்து அடிச்சாங்க, கல்லெடுத்து அடிச்சா போனாங்க ஸ்தேவானை. ஏன்? ஆண்டவர் அடிச்சிருந்தா அந்த கல்லெல்லாம் வராம பார்க்க முடியாதா? ஒரு நிமிஷம், கல்களே நீங்கள் வராமல் நின்று விடுங்கள். முடிஞ்சு போச்சு. அவன் அடிப்பான், கல் அப்படி நிற்கும். அவன் நிற்காதா என்ன? நின்றுதா? செங்கடலை பறக்கும்போது நின்றுதா தண்ணி? யோர்தானை 2 பறக்கும்போது தண்ணி நின்றுதா?
அதே தேவன் தானே இப்பவும் ஆராதிக்கிறோம். நேற்று மீண்டும் மாறாத தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம். ஏன் நிக்க மாட்டேங்குது இப்போ? ஏன் நிக்க மாட்டேங்குது இப்போ? அப்படி கொஸ்டினை கேட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்திலிருந்து விழுந்துடக்கூடாது. அப்போ மனசுக்குள்ள என்ன இருக்கணும்? என் தேவனால் முடியும். இதான் விசுவாசம். ஒருவேளை அவருக்கு சித்தம், இதான் சித்தங்க, இதான் சித்தம், இதான் சித்தம், அவருக்கு சித்தம் இருந்தால் விடுவிக்கட்டும், சித்தம் இல்லாவிட்டால் விடுவிக்காட்டாலும் பரவாயில்லை. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்க பேருவீங்க வருவதுக்கு பேருவது என் உடம்பு கொள்றவங்க பிரச்சனையே கிடையாது. என் ஆத்மாவை அழிக்க விடாது. அந்த ஆத்மா அழியாதபடி நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஆமென். இதுதான் நீங்க அறிவிக்கணும். எங்க தேவனால சோகம் எடுக்க முடியும்பா, கண்டிப்பா முடியும். வா. ஒருவேளை கொடுத்தா வாங்கிக்க, சந்தோஷம். கொடுக்காவிட்டால் அதை நினைச்சு பின்வாங்கி போகாதே. ஏனென்றால் ஆத்ம ரட்சிப்பு தான் முக்கியமே தவிர இந்த உடம்பு ரட்சிக்கப்படுறது முக்கியம் கிடையாது. ஆத்ம ரட்சிப்பு தான் முக்கியம் தவிர ஒரு காணி கிடைக்கிறது முக்கியம் கிடையாது. ஆத்ம ரட்சிப்பு தான் முக்கியமே தவிர வேலை உயர்வு கிடைப்பது முக்கியம் கிடையாது. கூடி போனா 90 வயசு வரைக்கும் தான் உலகத்தில் வாழ முடியும். அது நித்தியம். எது பெருசு? அதான் பெருசு. அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு நான் வந்து வழிகாட்டுறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதனால தயவு செஞ்சு இனி ஊழியம் செய்யும் போது இப்படி காசு தருவார் ஆண்டவர், எங்க ஆண்டவர் பணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யவே செய்யுங்க. அந்த காலகாலம் முடிஞ்சு போயிட்டு ஒவ்வொரு காலம் ஒரு சீசன். அந்த சீசன் முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற சீசன் தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று கட்சிக்கிற சிங்கம் போல யார் வருவா? பிசாசான கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உங்களை என்னை, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உங்களை என்னை என்ன செய்வான்? வஞ்சிப்பான். ஹல்லேலூயா. யாருக்கு மேல என்ன போட்டா அது நடக்கணும் அவருக்கு தெரியும். எல்லாரும் ஒரு இடத்துல வீக்னஸா இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல சின்ன இடத்துல வீக்னஸ் இருக்கும் நமக்குள்ள. அந்த வீக்னஸ் கண்டுபிடிச்சு அடிப்போம். அந்த அடியை வாங்காம தேவனுடைய சித்தம் இதுதான். எது? வாழ்விலும் தாழ்விலும், சந்தோஷத்திலும் சமாதானத்திலும், உயர்விலும் தாழ்விலும், சந்தோஷத்திலும் எதிலையும். சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் என்னது? மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் இருக்குப்பா. என்ன? துன்பம். துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சா வள்ளுவனும் சரிங்க. வள்ளுவனே சொல்லிட்டாங்க, துன்பம் வரும்போது என்ன செய்யுங்க? சிரிங்க. நம்மளால சொல்றாரு, துன்பம் வரும்போது ஸ்தோத்திரிங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்னோட பிரசங்கத்தை முடிக்க வேண்டும் பாருங்க. உத்தேசம் நடத்திட்டு பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் ப்ரிப்பேராக பண்ணிட்டேன். அதனால அடுத்த மாசம் நான் இதோட தொடர்பு இருக்கும். ஓகே, இன்னும் நிறைய போக வேண்டியது தொடர்பு. இப்போதைக்கு முடியும். எல்லாரும் எழுதி நிற்குமா? ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நமக்கு நன்றி 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 நன்றி. விசுவாசம் என்பது என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்கு மேலாக இயேசுவே தேவனுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மூலமாய் என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த சித்தத்தை உணர்ந்தவர்களாய், இந்த சித்தத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும்படி காய்ச்சிக்கிறேன் தாவே. சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இன்றிலிருந்து கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி காய்ச்சிக்கிறேன். வாழ்விலும் தாழ்விலும் உம்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி காய்ச்சிக்கிறேன். இப்படியாய் நாங்கள் அநேகருக்கு சாட்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய சாட்சி நிமித்தமாய் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே அழைத்து வந்து வளர்த்திட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. எங்களுடைய டார்கெட்டை நாங்கள் நினைவு கொள்கிறோம். 12 ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த வருடம் முடிவுக்குள்ளாக புதிதாய் அழைத்து வந்து வளர்த்திட கிருபை தாங்க. ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்பி இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்ததுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தம்பியுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களும் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. இன்று அவர் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சந்தோஷமும் சமாதானத்தையும் நிறைவா என்ற தம்பிக்கு கொடுப்பீராக. அந்த தம்பியுடைய குடும்பத்தை பாதுகாப்பீராக. கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். முடிச்சிடலாமா? பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.